அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கரூர் வழக்கில் விஜய் வெற்றி, நீதிமன்றம் வழங்கிய பரபரப்பு தீர்ப்பு. இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ அதிரடியாக பார்த்தோன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் சம்பவத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் விசாரணைக்கு வந்தது. ஸோ இந்த விசாரணை அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றிருக்காரு. சொல்ல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செய்தது எந்த ஒரு தவறும் இல்லை. இதுக்கு உறுதுணையாக இருந்தது அரசு தான் பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்புகள் அனைத்துமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி செந்தில்குமார் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அதிரடியாக ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடியக்கூடிய அளவுக்கு தான் இப்போ சம்பவம் நடந்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடி அபராதம் பார்த்தீங்கன்னா விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் வழக்கில் ஒரு மிகப்பெரிய துயரம் நடைபெற்றது இல்லையா. பார்த்தீங்கன்னா ஒரு 41 உயிர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி திமுக பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனங்கள் செய்து செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நாடகங்கள்லாம் செஞ்சுருந்த நிலையில் இந்த நாடகத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை சரமாரியாக நீதிமன்றம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதுக்கு மேல்முறையீட்டு விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா வழக்குப்பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா இப்போ நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றிருக்காரு. அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுக்கு அனைத்துக்குமே பொறுப்பு தமிழக அரசு தான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி போட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி வந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நிலையை தான் இப்போ நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே திமுகவுடைய ஆட்சியை பற்றி அனைவருக்குமே தெரியும். இந்த ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு தெரியும். இந்த நிலையில் செந்தில்குமார் அவர்கள் நீதிபதி செந்தில்குமார் அவர்களின் முன்னிலையில் வந்த வழக்கின் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அரசு தான் பார்த்திங்கன்னா பொறுப்பு எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.